இந்த தேர்தலில் எனக்கு வாக்குரிமை இல்லை, எனவே ஓட்டு போட மாட்டேன், ஷூட்டிங் கிளம்பி விடுவேன் என்று கமலஹாசன் கூறியிருந்தார். அவருக்கு பதிலளிக்கும் வகையில் கமலஹாசன் மற்றும் கௌதமிக்கு வாக்குரிமை உள்ளதற்கான புகைப்படம் ஓட்டப்பட்ட வரிசை பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சபாஷ் நாயுடு படத்தின் தொடக்க விழா செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கமலஹாசன், என்னுடைய சபாஷ் நாயுடு படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனால் படப்பிடிப்பிற்கு சென்று விடுவேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்களிக்க முடியாது என்றும் சொல்லலாம், வாக்களிக்க மாட்டேன் என்றும் சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது என் வாக்கை யாரோ முன்னரே போட்டு எனக்கு அதிர்ச்சி தந்தனர். அதுவும் வாக்குச்சாவடிக்கு போன பின்னர் எனக்கு வாக்கு இல்லை என்பதை அறிந்து நான் ஏமாற்றம் அடைந்தேன். விளக்கம் கேட்டபோது வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்நிலையில் கமலஹாசன் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதற்கான ஆதாரத்தை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்காளர் பட்டியலில் கமலஹாசன் மற்றும் கௌதமி ஆகியோரின் புகைப்படம் ஓட்டப்பட்ட வரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.